அன்புமணிக்கு திமுக மேல என்னதான் கோபம் தெரியல. அதிமுகவுல கூட்டணி சேரத்துக்கு முன்னாடியில இருந்தே திமுகவை சும்மா வறுத்தெடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். திமுக மேல குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தான் மாத்தி மாத்தி பேசுறாருன்னு திமுக எம்பி கனிமொழி போட்டு தாக்கி இருக்காங்க. பாஜக கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டு இனி பாஜகவோட ஒட்டம் இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப போய் பாஜகவுல சேர்ந்துட்டாருன்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தமிழ் மக்களுக்கு எதிரான கூட்டணி அந்த கூட்டணி, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்க நினைக்கக்கூடிய கூட்டணி அந்த கூட்டணி. வீணாக திரும்ப திரும்ப எங்க மேல குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் திரும்ப 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 பொய்களை சொல்லிக் கொண்டிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். என்னைக்குமே நீங்க யாரு என்று அவர்கள் அடையாளம் கண்டு வைத்திருக்கிறார்கள். நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, உங்களை வளர்த்த கட்சிக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த தேர்தலிலே சரியான பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கனிமொழி ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னா பிரேமலதா இந்த பக்கம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் எல்லாமே பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க. தேமுதிக பிரேமலதா சென்னையில பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தல்ல இளைஞர்கள் நிறைய பேரு தேர்தல் களத்துக்கு வந்திருக்காங்கன்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காங்க. அப்படியே சந்தடி சாக்கல விஜய பிரபாகரன் பேரையும் சேர்த்துட்டாங்க. இந்த தொகுதியில தேர்தல் வருவது, இது போன்ற இளைஞர்கள் போட்டி போடுவது நம்ம தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணும். இந்த தொகுதியை முன்னேற்ற வேண்டும். தமிழ்நாட்டிலே த பெஸ்ட் கான்ஸ்டிட்யூவன்சியாக நமது கார்த்தி அவர்கள் நம்ம வில்லிவாக்கம் தொகுதியை கொண்டு வர வேண்டும் என்று கேப்டன் பிளெஸிங்கோட என்னோட மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தையும் அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் அரசியல்ல வந்திருக்காங்க. புதுசா விஜய பிரபாகர் உட்பட எல்லா இளைஞர்களுக்கும், உதயா உட்பட, கார்த்தி உட்பட, தமிழகம் எல்லாம் போட்டியிடும் அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஜெயிச்சு நிச்சயம் வந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். எல்லாரும் 23ஆம் தேதி காலையிலே போய் ஓட்டு போடுங்க. உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். என்னடா எல்லாரும் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க, பிரேமலதாவை மட்டும் காணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அவங்களும் களத்துல குதிச்சுட்டாங்க. இனிமே தேர்தல் கச்சேரி அனல் பறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நம்ம கிருஷ்ணசாமி பக்கம் போவோம். திமுக அதிமுக கூட்டணியில புதிய தமிழகம் கட்சியை சேர்க்காததால தனிச்சு நிக்கிறாங்க. புதிய தமிழகம் கட்சி யாரையும் நம்பி இல்லைன்னு அந்த கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி சமாளிச்சிருக்காரு. கூட்டணியில சேர்ந்திருந்தா 2 தொகுதியில தான் ஜெயிச்சிருப்போம், தனிச்சு நிக்கிறதுனால 15 தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அடிச்சு சொல்லியிருக்காரு. எந்த கூட்டணியிலையும் சேர்க்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது நாங்கள் கூட்டணியில் சேர்ந்திருந்தால் 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி வாய்ப்பு இருந்தது. இப்பொழுது 10லிருந்து 12 தொகுதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அதனால் புதிய தமிழகம் கட்சி ஓட்டப்பிடாரம், ஷாம் போட்டியிடக்கூடிய நெல்லை, செல்வத்தூர் உட்பட 12-15 தொகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவோம். மற்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு நான் பிரச்சாரத்தை செய்யும்போது அந்த தொகுதிகளிலும் கணிசமான வெற்றிகளை பெறுவோம். எங்களுடைய வேட்பாளர்கள் ஏற்கனவே 70 தொகுதிக்கு அறிவிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருமே வரக்கூடிய 6ஆம் தேதி அன்று நாங்கள் மதியம் 12 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளாக நாங்கள் மனு தாக்கல் செய்கிறோம். இப்பொழுது புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது ஒரே குறிக்கோளாக கொண்டு நாங்கள் செயல்படுகிறோம். மற்றவர்களை பற்றி கவலை